ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம The Revolution Part Timer Season 2 Episode 4 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாவே நான் கிளாரிஃபை பண்ணாத ஒரு விஷயத்தை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னன்னா அந்த அனிமேவுடைய ஹீரோ கேரக்டர் இருக்காரு இல்லையா, அவருக்கு ரெண்டு பேர் இருக்குது. ஒன்னு வந்து சாத்தான், அது ஈஸ்ட் லெவல்ல இருந்து வரக்கூடிய பேரு. இன்னொன்னு பூமியில வச்ச பேரு சடாமோ. ஆனா நான் ரெண்டு பேருமே சொல்லி கூப்பிடுறதுக்கு பதிலா சைட்டன்னு சொல்லுவேன். ஏன்னா சாத்தான் சாத்தான் சொல்றது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. அதனால நான் சைட்டன் பேரை கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி சடாமோன்னு சொல்லக்கூடிய அந்த பேர் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால அந்த இருக்கக்கூடிய மாவுன்ற அந்த ஒரு எழுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். சோ அதனால தான் நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நான் அடிக்கடி பேரை சொல்லும் போது சைட்டன்னு சொல்லுவேன், அப்படி இல்லனா மாவுன்னு சொல்லுவேன், அப்படி இல்லனா சாத்தான்னு சொல்லுவேன். அதாவது சொல்ல வேண்டிய இடத்துல மட்டும் சாத்தான்னு சொல்லுவேன். மீதி எல்லா இடத்துலயும் சைட்டன் இல்லனா மாவ், இது ரெண்டு பேர் தான் கண்டினியூ ஆகும். அதனால இந்த விஷயத்தை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வராதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப எப்படி நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நான் உங்களை டைரக்டா வீடியோக்குள்ள கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்காக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் லேட் நைட் ஆயிடுச்சுன்றதுனால சைட்டன் சீகோவை ஆசில் கூட அனுப்பி வைக்கிறான். ஏன்னா இவ ஒரு டீனேஜர் பொண்ணுன்றதுனால வீட்டுக்கு சீக்கிரமா போலனா இவளுடைய அப்பா அம்மா தேடுவாங்க இல்லையா, அதனாலதான் ஆசில் கூட இவளை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்க எம்லியா சைடன் கிட்ட இங்க பாரு இப்பயாச்சும் சொல்லு, எதுக்காக எனக்கு இருக்க சொல்லிருக்க, அதுக்கான தெளிவான ப்ராப்பரான ரீசனை சொல்லுன்ற மாதிரி கேட்கவும், என்னப்பா நீனு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ரீசன் கேக்குற, சரி ஓகே நானே சொல்றேன். அந்த கேப்ரியல் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதனால அவன் சப்போஸ் நைட் நேரத்துல வந்து அட்டாக் பண்ண வந்துட்டானா அந்த நேரத்துல என்னால அலாஸ்ராமுஸ கரெக்டா காப்பாத்த முடியும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நீ இங்க இருந்து என்ன அலாஸ்ராமுஸ நீ காப்பாத்துன்றதுக்காக உனக்கு இருக்க சொல்லி இருக்கன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஆசில் சீகோ வீட்டுல விட்டுட்டு சூசனோட வீட்டுக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம லூசிபரும் சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க பசிக்குதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இவனுக்கு ஏன் சூசனோ வீட்டுல இருக்கானுங்கன்னா இவனுடைய வீடுடைய அந்த ரூம் சைஸ் ரொம்பவுமே சின்னது. அதுல குறைஞ்சது ஒரு 3 பேர் ஒரு 4 பேர் படுக்கலாம். அதுக்கு மேல படுத்தா ஒருத்தர் மேல ஒருத்தர் தான் படுத்துக்கிட்டு இருக்கணும். அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்க பாருப்பா சூசனோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல ஒரு ஓரமா இவனோட படுக்க வச்சுக்கோ, நாளைக்கு காலையில எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேப்ரியல் எதுக்காக அலாஸ்ராமுஸ கேட்டுக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தையும் சூசனோ ஒரு சின்ன கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. அதாவது ஈஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்கால கதைப்படி ட்ரீ ஆஃப் லைஃப்ல மொத்தம் 10 பழங்கள் இருக்கும். அதுல ஒரு பழம் தான் நம்ம அலாஸ்ராமோஸ். இருந்தாலும் அந்த லைஃப் ஆஃப் ட்ரீல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கக்கூடிய பழங்கள். அதுல எசோடு பழத்தோடைய கார்டினா இருந்தவன் தான் கேப்ரியல். ஆனா அவன் தன்னுடைய கடமையை மறந்து அந்த பழங்களை பாதுகாக்காம விட்டதுனால அந்த மரத்துல இருந்த பழங்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல காணா போயிடுச்சு. அது கூடவே சேர்த்து அந்த மரம் தன்னுடைய சக்தி இழந்ததுனால யூனிவர்ஸ் லெவல்ல பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு ஒரு கதை இருக்குது. ஆனா அந்த கதையில எனக்கு பெருசா ஒன்னும் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அந்த கதையில ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் காணா போயிடுச்சுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே நம்மளுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம அலாஸ்ராமுஸை காப்பாற்ற முடியுமான்னு தெரியலப்பா. ஏன்னா அலாஸ்ராமுஸோட பவரா இருக்கக்கூடிய எசோட் ஹெவன்ல இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஆஃப் ட்ரீயோட பவர். அதனால நாளைக்கு காலையில கேப்ரியல் வந்து கேட்கும்போது இவ்வளவு நம்மளால தர முடியாதுன்னு சொல்லவே முடியாதுப்பா. அது மட்டும் இல்லாம அவனை நம்மளால எதிர்த்து கூட நிக்க முடியாது. சோ எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி இவ தனக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்களை சொன்னது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பயத்தை அள்ளி தெளிச்சிருக்கிறா. அதனாலதான் அந்த பக்கம் சைட்டன் கூட இருக்கக்கூடிய எமிலியாவும் அவன் சொன்ன விஷயத்துல எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹேய் உண்மையை சொல்லு, உனக்கு எதுக்காக இவளை காப்பாத்துன்னு தோணுது, இன்னும் ரீசன்ற மாதிரி கேட்கவும், ஹேய் நான் தான் ஆல்ரெடி சொன்னல அவ என்னுடைய பொண்ணு, அதுக்காகவே நான் அவளை காப்பாத்துவேன். ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா என்ன காப்பாத்துறதுக்காக அவங்களுடைய உயிரையே கொடுத்தாங்க. அந்த மாதிரி என்னுடைய பொண்ணுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன், எவன் உயிரையும் வேணாலும் எடுப்பன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு வா தூங்கலான்ற மாதிரி கூப்பிட, இன்னது உன் கூட நான் தூங்கணுமா, இது முடியாதுன்ற மாதிரி எமிலியா கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனா அலாஸ்ராமஸ் மட்டும் ஐயா சாலி இன்னைக்கு நான் அம்மா கூட தூங்க போறேன்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சூசனோ வழியும் சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாம ஹே ஆசியல் உண்மையை சொல்லு, நீங்க ஒரு டீவ்ல இருந்துகிட்டு எதுக்கு இந்த இடத்துல நிறைய நல்ல விஷயங்களை பண்றீங்க, அது மட்டும் இல்லாம பாஸ்ட்ல பண்ணது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி சந்தோஷமா வேற இருக்கிறீங்க, அப்படி இந்த உலகத்துல உங்களுக்கு என்னடா பிடிச்சிருக்கு, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கவும், யார் சொன்னா நாங்க பாஸ்ட்ல நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டோன்னு, எங்களுக்கு எல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆனா இந்த புது வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி எங்களை நாங்க மாத்திக்கிட்டோம். ஏன்னா என்னுடைய டீமன் லார்ட் சைடு நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே மாற்றம் ஒன்றே நிலையானதுன்ற அவருடைய தாரக மந்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் ஒன்ன மாதிரி எவ்வளியா மாதிரியும் பாஸ்ட்ல நடந்ததை பத்தி யோசிச்சு ரொம்பவே கஷ்டப்படாம இந்த புது உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் திரும்பவும் நாங்க எல்லாருமே ஈஸ்ட்லாக்கு போவோம். அன்னைக்கு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி எங்களை நாங்க மாத்தி போன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் தூங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினாங்களே என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அலாஸ்ராமுஸ் அப்பா அம்மா கூட எடுத்த போட்டோ வச்சுக்கிட்டு ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால என்னப்பா இதே பாத்துக்கிட்டு இருந்தா தூக்கம் வராது, சோ இது ஓரமா வச்சுட்டு தூங்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எமிலியாவோட தூங்க வைக்கவும் கொஞ்ச நேரத்துல அலாஸ்ராமுஸ் இவள அம்மான்னு கட்டி பிடிக்கிறா. சரி ஓகே குழந்தைய
ஆச்சேன்னு இவ திரும்பி பார்த்தா இவளுடைய பரம எதிரி சைடன் பக்கத்திலே படுத்து கிடக்குறான். அதனால இவனை பார்த்ததும் டேய் பர்வட் உனக்கு என்னடா வேணும், எதுக்குடா இப்படி பக்கத்துல வந்து படுத்துருக்குன்ற மாதிரி கேட்க, ஹலோ மேடம் ஒரு நிமிஷம் கீழே பாருங்க, என்னதான் பார்க்க சொல்றான்னு பார்த்தா அலாஸ்ராமஸ் தான் இவங்க ரெண்டு பேருமே நகர முடியாத அளவுக்கு ரொம்பவே டைட்டா பிடிச்சிருக்கா. அதுவும் ஏன்னா இவளுக்கு தூக்கம் வரலையா, அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க, தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு கேட்கவும் சைட்டனும் சரி ஓகேப்பா உனக்கு அம்மாவுடைய கதை வேணுமா அப்பாவுடைய கதை வேணுமான்ற மாதிரி கேட்க, எனக்கு அப்பாவுடைய கதை தான் வேணும்ன்ற மாதிரி கேட்கவும், அப்பனா சரி நேத்திக்கு நான் ஸ்டோரி எங்க விட்டனோ அதுல இருந்து நான் கண்டினியூ பண்றேன், உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி கேட்க, ஞாபகம் இருக்குன்னு சொல்லவும் இவனுடைய லைஃப்ல ஏஞ்சல் வந்து காப்பாத்திட்டு போகும் இல்லையா, அது அப்படியே ஒரு டிராவலரை காப்பாத்துற மாதிரி இந்த இடத்துல கதையை மாத்திக்கிறான். சோ இப்போ இந்த டிராவலர் அந்த ஏஞ்சல் காப்பாத்தி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தது, அவன் இது வரைக்கும் பார்க்காத நிறைய விஷயங்களை அவனுக்கு காட்டுச்சு. அது மூலமா அவன் தன்னுடைய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தவனா மாறினான். ஆனா சொர்க்கத்துல அந்த ஏஞ்சலுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்றதுனால ஒரு நாள் அந்த ஏஞ்சல் அவனை தனியா விட்டுட்டு போற நிலைமை வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு லக்கி சாம அது கொடுத்துட்டு போச்சு. அப்படி அந்த லக்கி சாம கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவன் அந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசனா மாறினான். அதுக்கப்புறம் அவனோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா போச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இவன் திரும்பி படுக்கும் போது அலாஸ்ராமஸ் நிம்மதியா தூங்கிட்டா. ஆனா இம்லியா மட்டும் தூங்காம அந்த கதையை திரும்ப சொல்லு, அதுல அந்த டிராவலருக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணான், அந்த ஏஞ்சல் கூட போய் சேர்ந்தானா இல்ல அந்த உலகத்திலே தான் இருந்தானான்ற மாதிரி கேட்க, இல்ல அதுக்கப்புறம் அவன் பேராசைப்பட்டதுனால அவன் கிட்ட இருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்குன்னு இப்போ ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இவன் தூங்கவும் எம்லியாவும் சைடன் சொன்ன கதையை கேட்டுட்டு ஃபேமிலியா எழுந்து பாக்குறா. ஆனா எழுந்து பார்க்கும்போது இந்த இடத்துல அலாஸ்ராமஸ் கியூட்டா அப்படியே திரும்பி அப்பாவுடைய சட்டையை பிடிக்கவும் எனக்கு கூட தான் அந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு இவனும் அலாஸ்ராமஸோட கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில அப்படியே டயர்டா எழுந்து பார்த்தா இவளுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா காலைல வரன்னு சொல்லிட்டு போன கேப்ரியல் இருக்கான் இல்லையா, அவன் நைட்டே வந்து இவளுக்கு பக்கத்திலே படுத்துக்கிட்டு எப்ப இவ ஏந்திரிப்பா குழந்தைய நம்மள்ட்ட கொடுப்பான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் இவனை பார்த்து ஷாக் ஆனவே டக்குனு தன்னுடைய சேக்ரெட்ஸோட எடுத்துக்கிட்டு காலங்காத்தால உனக்கு இங்க என்னடா வேலை, எதுக்கு இங்க வந்திருக்கின்ற மாதிரி கத்தவும், எம்லியா காலை நேரத்துல தூங்க விடு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க, அலாஸ்ராமஸ் தான் தூங்கிட்டு இருக்கால இப்படி எல்லாம் கத்தாதன்னு சொல்லிக்கிட்டே இவன் டயர்டா திரும்பி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்ரியல பார்க்கவும் ஐயோ இவனா அலாஸ்ராமஸுக்கு எல்லாம் ஆயிட போகுதுன்னு இவன் டக்குனு குழந்தைய தூக்கிக்கிட்டான். இருந்தாலும் கேப்ரியல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலாஸ்ராமஸும் எம்லியாவுடைய ஸ்வாடும் இல்லாம இந்த இடத்துல இருந்து போற மாதிரி இல்ல, அதனால நான் என் பவரை யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்றதுக்குள்ள நீங்களே என்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருங்கன்ற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டே இருக்க, சரி நீ என்னடா பண்ண போறான்னு பார்த்தா சீக்கிரத்துக்கு எப்படி இந்த கேப்ரியல் கிட்ட அழுதுகிட்டே கேட்கவும் சரி போனா போதுன்னு விட்டுட்டு போனான். அதே மாதிரி கேட்டா விட்டுட்டு நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு பதிலா டக்குனு இந்த இடத்துல மண்டி போட்டு, கேப்ரியல் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், அலாஸ்ராமஸ் நீ எதுவுமே பண்ணாத, அதுக்கு பதிலா உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன ஏதாவது செய், இல்ல என் தலை வேணும்னா கூட என் தலையை எடுத்துக்கொன்ற மாதிரி சொல்லவும் எம்லியா டக்குனு டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரு உன்னுடைய உயிர் என் கையால தான் போகணும்னு சொல்லி இருக்கிறேன், அதை விட்டுட்டு நீ என்னடா இவனுக்கு தலையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க, கேப்ரியலோட கண்ணுக்கு இவங்க உண்மையான கப்புள்ஸ் மாதிரி தெரியறாங்க. அதனால ஏன் இந்த மாதிரி கப்புள்ஸ் மாதிரி அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்கவும் வாயை மூடு, நாங்க ஒண்ணு கப்புள்ஸ் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் எதிரின்னு ஒரே மாதிரி கத்திக்கிட்டு இருக்க பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய ஆசியலுக்கும் சூசனுக்கும் இந்த சத்தம் எல்லாமே கேட்டுடுச்சு. அதனால அவங்களும் வந்து கதை துறக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களால உள்ளே வர முடியல, ஏன்னா கேப்ரியல் இந்த இடத்துக்குள்ள வரும்போது யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு மேஜிக்கல் பேரியர் போட்டுட்டு வந்துட்டான். அதனாலதான் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வர முடியாம கத்திக்கிட்டு இருக்க, இங்க பாருப்பா நீ என்னதான் என்கிட்ட மண்டி போட்டு கேட்டாலும் நான் இந்த குழந்தையும் ஸ்வாடையும் எடுத்துட்டு போக தான் போறேன், அதுக்கு குறுக்க நீங்க ரெண்டு பேரும் வந்தாலும் உங்களை கொல்ல தான் போறேன்னு ஃபர்ஸ்ட் இவன் சைட்டனுடைய கழுத்து அப்படியே இவனுடைய பவரை வச்சு நெரிச்சுக்கிட்டே இருக்கவும் இது எல்லாத்தையும் தூக்கத்துல இருந்து எழுந்த அலாஸ்ராமஸ் பார்த்துட்டு என்னுடைய அப்பா மேல கைய வைக்காதுன்னு செம கோபத்துல தனக்குள்ள இருக்கக்கூடிய பவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்க கேப்ரியலுக்கு ஒரு செகண்ட் அள்ளு விடுது. ஏன்னா கேப்ரியல் என்னதான் சைட்டனை விட பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் அலாஸ்ராமஸ் கிட்ட இருக்கக்கூடிய பவருக்கு முன்னாடி இவெல்லாம் சும்மா சாதாரணம் தான். அதனாலதான் உங்களுக்கு என்ன தைரியம் இருந்ததுன்னா அப்பா மேல கையை வச்சிருப்பீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்க பண்ணவும் கேப்ரியல் செவுத்த பிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிக்க எம்லியாவும் இருமா நானும் பின்னாடியே வரேன்னு பறந்து போறா. ஆனா சைட்டனால பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக முடியல, ஏன்னா இவன் கிட்ட தான் இப்ப எந்த ஒரு பவரும் இல்லையே. அதனாலதான் என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சூசனமும் கரெக்டா இந்த இடத்துக்குள்ள வர, ஹே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பவர் நல்லா பார்க்க முடியல, ஏன்னா அவங்க கிட்ட கூட்டிட்டு போன்ற மாதிரி இவ கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே டிமன் லார்ட் சைட்டன் உங்களை கைது பண்ண சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்திருக்குதுன்னு ஹெவன்லி காட் சைட்டனை பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா அடுத்த செகண்ட் நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு செம்ம நடுக்கத்தோட ராஜ மரியாதை குடுக்குறானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம லூசிபர் தான். ஏன்னா இவன் ஃபாலன் ஏஞ்சலா மாறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஏஞ்சலா இருந்தான். அதனாலதான் இவனை பார்த்த உடனே சார் நாங்க எதுவுமே பண்ணல சார்ன்ற மாதிரி இவங்க ஒதுங்கி நின்று மரியாதை கொடுக்க சூசனமும் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி சரி ஓகே அவங்க இருக்க இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு சைட்டன் செம வேகமா கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி கேப்ரியல் அட்டாக் பண்ணிக்கிட்டே அலாஸ்ராமஸ் போனாலே அங்க என்னடா ஆச்சுன்னு பார்த்தா புடிச்சு போட்டு பொனாட்டி அடிக்கிறா. ஏன்னா அப்பா மேல கை வச்சா எந்த ஒரு பசங்களுக்கு செமகம் வரும் இல்லையா, அதனாலதான் அலாஸ்ராமஸ் இந்த தைரியம் தான் எங்க அப்பா மேல கை வச்சு பொண்ணு புடிச்சு போட்டு பொனாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு இடத்துல இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராதுன்னு இவனு தன்னுடைய கேப்ரியல் சோட வெளியில எடுக்க இதை பார்த்துட்டு அலாஸ்ராமஸ் ஒரு செகண்ட் எட்ட நிக்கிறா. ஏன்னா ஹெவன்லி வெப்பன்ல இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன், அதனாலதான் இதை பார்த்துட்டு இவ கொஞ்சம் அப்படியே லைட்டா எட்ட தள்ளி நிக்கும் போது எம்லியா இந்த இடத்துக்கு வந்து ஹே நீ ஒரு சின்ன குழந்தைக்கு எதிராக உன்னுடைய சோட எடுத்திருக்கே உனக்கு வெக்கமா இல்லையன்ற மாதிரி கேட்க, ஓ அப்படியா சொல்றீங்க, அப்பனா சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாத்துக்கலான்னு இவன் ஒரே செகண்ட்
செகண்ட்ல எமிலியா கிட்ட வந்து ஒரு அட்டாக் பண்ண எமிலியா ஓடிய அந்த சாக்ரெட் ஸ்வாட் 2 துண்டா போயிடுச்சு. ஆனா இது எல்லாமே எமிலியா எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா கேப்ரியல் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வாடுக்கு முன்னாடி இவளுடைய ஸ்வாட் ஒண்ணுமே இல்லைன்ற விஷயம் இவளுக்கும் தெரியும். அதனாலதான் இப்ப நம்ம என்னடா பண்றதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அலாஸ் ராமஸும் அம்மா நீங்க உண்மையாவே அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறா. ஆனா இந்த கேள்விக்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவத்துக்கு சம்பந்தமே இல்லை இல்லையா? அதனால ஏன் இந்த கேள்வி என்கிட்ட கேட்கிறமான்ற மாதிரி கேட்கவும் இல்லம்மா நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, நீங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல அவர் விட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களான்ற மாதிரி கேட்க இவ்வளவு ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு ஆமா அப்பா கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுமா சேர வேணாமான்றது எல்லாத்தையும் விதிதான் தீர்மானிக்கின்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எமிலியா வேடிக்கை பார்க்காத டக்குனு வந்து அட்டாக் பண்ணு ஒரு குரல் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இன்னொன்னு சூசன் சைடு ஒன்று தூக்கிட்டு வரும்போது இந்த பக்கம் நடக்கக்கூடிய அட்டாக் எல்லாத்தையுமே பார்த்திருப்பாங்க. அதனாலதான் இப்படியே பறந்து போய்கிட்டு இருந்தா சரி வராது, நான் உன வேகமா தூக்கி போடுறேன், நீ போய் அவனை புடிச்சுக்கோன்னு சூசனோ சைட்டுனா அங்க இருந்து தூக்கி கிராஸ் இருக்கா போல. அதனாலதான் எமிலியா நான் இவனை புடிச்சுக்கிறேன், சீக்கிரமா வந்து எங்க 2 பேரும் உரிய நேரத்திலே கொள்ளு, இது மூலமா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கணக்கு இப்ப முடிஞ்சிரும்ன்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டே இருந்தாலும் எமிலியாவால இவனை பொதுக்கி கொள்ள முடியாது. ஏன்னா இப்பதான் என்னுடைய மனசுக்குள்ள காதல்ன்ற ஒரு செடி முளைச்சிருக்கு இல்லையா? அதனாலதான் இப்பவே அதை வேற கிள்ளி போடணுமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த கேப்ரியலும் நீ நடா என்ன பள்ளி மாதிரி புடிச்சுக்கிட்டு இருக்கா போடா அங்கிட்டு எட்டி ஒரு உதவிட சைட்டு அப்படி அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கிறான். அதனால இதை எல்லாத்தையுமே பார்த்த உடனே சூசனவும் நான் அவனை காப்பாத்த வரேன்னு செம்ம வேகமா காப்பாத்த வர இவனை அவ காப்பாத்தல, அதுக்கு பதிலா அலாஸ் ராமஸ் தான் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி காப்பாத்தி இருக்கிறா. அது மட்டும் இல்லாம ஏமிலியா இப்ப இவன் கூட இருக்க போறேன்னு வேற சொல்லிட்டா இல்லையா? அதனாலதான் இப்படி இவனை பவர் யூஸ் பண்ணி காப்பாத்தினதுக்கு அப்புறம் அப்பா நான் இப்ப போயிட்டு திரும்ப வரணும்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா அம்மா திரும்ப வருவாங்க, ஏன்னா அம்மாவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு டாடாப்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து இவ செம்ம வேகமா கிளம்பி போக இப்ப அவ என்ன சொல்லிட்டு போனா திரும்ப வர மாட்டேன் இல்ல இப்படி நடக்க கூடாது அலாஸ் ராமஸ் நான் சொல்றது கேளு திரும்ப வந்துருன்ற மாதிரி இவன் கத்துறான். அதனால என்னடா அது கீழே கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு கேப்ரியல் எட்டி பாத்துக்கிட்டு இருக்க மவனே இன்னைக்கு நீ செத்தடான்னு பின்னாடி இன்னும் ஒரு ரக்கடான வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா எமிலியா தன்னுடைய ஃபுல் ஃபார்முக்கு மாறிட்டா. அது மட்டும் இல்லாம இவ ஃபுல் ஃபார்முக்கு மாறினதுனால இவருடைய சீக்ரெட் சவுடும் இப்ப நார்மலா மாறிடுச்சு. அதனால இன்னைக்கு நீ நாளான ஒரு கை பாத்துடலான்னு செம்ம வேகமா வந்து ஒரு அட்டாக் பண்ண கேப்ரியலுடைய இந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட் 2 துண்டா போய் இவனுடைய கண்ணத்திலே ஒரு கோடு போட்டு ரத்தமே வந்துருச்சு. அதனால இந்த ரத்தத்தை பார்த்துட்டு பரவாயில்லையே மனுஷங்களுக்கு மட்டும் தான் ரத்தம் இருக்கும்னு நினைச்சேன், ஏஞ்சல்ஸ்குள்ளேயே ரத்தம் தான் இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. எமிலியா நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? நீ தப்பான பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற, இங்க யாரு கெட்டவன் நல்லவன்றது உனக்கு இன்னமும் புரியல, அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு நிலைமையில இருக்கிற. சொல்ல போனா நான் இப்படி என்னுடைய கடமையில இருந்து தவறனோ அதே மாதிரி தான் நீ உன்னுடைய கடமையில இருந்து தவறி இப்ப தப்பான பக்கத்துல நின்னு என்னை நீ எதிர்த்துக்கிட்டு இருக்க. அதனால ஒரு நாள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உனக்கு புரிய வரும், அப்ப நீனே என்னை தேடி வருவன்னு சொல்லிட்டு கேப்ரியல் டக்குனு போர்ட்டல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக அலாஸ் ராமஸ் சொன்ன மாதிரி எமிலியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம திரும்ப வந்துட்டா. ஆனா அலாஸ் ராமஸ் இவ கூட வரவே இல்ல. அதனால சைட்டனே இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அலாஸ் ராமஸ் இதுக்கப்புறம் வரமாட்டேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது. ஆனா இந்த சில மாசங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் சீக்கோ எப்பயும் போல எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு எமிலியாவை தனியா வர சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா பிரச்சனை இவளுக்கு கிடையாது, சைட்டனுக்கு தான். ஏன்னா அவன் அலாஸ் ராமஸ் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்தான் இல்லையா? அந்த அன்பு எல்லாமே ஒரு செகண்ட்ல காண போனதுனால அலாஸ் ராமஸ் திரும்ப வரமாட்டாளான்னு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே மாறிட்டான். அதனாலதான் உங்களால முடிஞ்சதுன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கப்போ அக்கா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, அம்மா அப்பா பார்க்க கூட்டிட்டு போவே மாட்டாங்கன்னு அலாஸ் ராமஸ் உடைய குரல் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அலாஸ் ராமஸ் இங்கதான் இருக்கிறா. அதனால இவ எப்படி இங்க இருக்கிறா, இவ காணா போலியான்ற மாதிரி கேட்க ஆமாப்பா அன்னைக்கு நடந்த சண்டையில அலாஸ் ராமஸ் காணாலாம் போல, இவ்வளவு நாள் இங்கதான் இருந்தா, அதுவும் என்னுடைய சோடான்னு அலாஸ் ராமஸ் டக்குனு இவ சோடா மாத்தி காட்டுறா. என்னன்னா அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எமிலியோட சோடு உடஞ்சு போனதும் நீங்க அப்பா கூட இருக்கீங்களான்ற மாதிரி கேட்க இவ்வளவு ஓகேன்னு சொல்லி இருந்திருப்பா இல்லையா? அதனாலதான் இவ போயிட்டு சைட்டனை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அம்மா நம்ம 2 பேருடைய பவரையும் ஒன்னா சேர்த்து சண்டை போடலாம், அப்பதான் இவனை தோக்கடிக்க முடியும்னு உடஞ்சு போன ஸ்வாடுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் கூட இவ கம்பெனி ஆயிருந்திருப்பா. அதனாலதான் அன்னைக்கு எமிலியாவால கேப்ரியல் அடிச்சு துரத்த முடிஞ்சது. அதனால இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே இப்ப இவகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகேப்பா நீ சொன்ன மாதிரி போயிட்டு சைட நம்ம பாப்போம், ஏன்னா அலாஸ் ராமஸ் என் கூட இருக்கும் போதுலாம் அப்பா அங்கன்னு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டா, அதனால வா போய் அவனை பாக்கலான்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம தலைவன் படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு சீக்கோ அன்னைக்கு குச்சி எடுத்துட்டு வந்து எரிச்சா இல்லையா? அதே மாதிரி உட்காந்து நிறைய குச்சி எல்லாத்தையுமே எரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இதே மாதிரி ரிச்சுவல் அன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் அலாஸ் ராமஸ் இந்த உலகத்துக்கு வந்தா இல்லையா? அதனாலதான் அலாஸ் ராமஸ் எங்க இருந்தாலும் திரும்ப என்கிட்ட வந்துருமா, அப்பா உனக்காக வெயிட் பண்றேன்னு இந்த பக்கம் இவன் குச்சி எரிச்சுக்கிட்டே இருக்க. இது எல்லாத்தையும் எம்லியாவும் பார்த்துட்டு சரி ஓகே இவனுக்கு அவன் மேல உண்மையாவே அன்பு இருக்குது போல, அதனால அலாஸ் ராமஸ் நீ வெளியில வாமான்னு சொல்லவும் அப்பா நான் திரும்ப வந்துட்டேன்னு ஓடி வந்து அலாஸ் ராமஸ் இவனை கட்டி பிடிக்க இவனால அலாஸ் ராமஸ் வந்ததை சுத்தமா நம்பவே முடியல. அதனால எப்படி இவ வந்தா இதனால எங்க இருந்தான்ற மாதிரி கேட்கவும் ஹே அவ என்னுடைய ஸ்வாடுக்குள்ளதான் இருந்தா, நான் தான் உன்கிட்ட வேணும்னே போய் சொன்னேன், ஏன்னா நீ உண்மையாவே அவன் மேல அன்பு வச்சிருக்கே இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் இத்தனை நாளா நான் உன்கிட்ட எந்த ஒரு உண்மையை சொல்லலன்னு சொன்ன அடுத்த செகண்டே செய்தினுடைய கண்ணுல இருந்து தாரையா கண்ணீர் கொட்டுது. அதனால இப்படி அவன் அழுவுறத பார்த்ததும் ஏன்பா இப்படி அழுவுறீங்க என்னாச்சுன்ற மாதிரி அலாஸ் ராமஸ் கேட்க சீக்க உடனே இங்க பாரு அலாஸ் ராமஸ், யாராச்சும் ஒருத்தவங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி வருத்தமா இருந்தாலும் சரி அவங்களுடைய கண்ணுல இருந்து கண்டிப்பா கண்ணீர் வரும், அந்த மாதிரி தான்
உன்னை பார்த்த சந்தோஷத்துல அப்பா இப்ப கண்ணீர் விடுறாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. யாரு யாரு நான் அழுவுறேனா? அழுவலாம் இல்ல, அது ஏதோ தூசி விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாம என்னுடைய பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, அதனால இவளுக்கு செம்மையா பசிக்கும், நான் போய் சாப்பாடு கொடுக்க போறேன்னு வேகமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு டேய் ஆசியல் சாப்பாடு ரெடி பண்றான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. எமிலியாவும் சரி ஓகே எல்லாமே ஹாப்பியா போயிட்டு இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே படியில் ஏற ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த கேப்ரியல் சொன்ன விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. அதாவது நீ யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்குன்றது தெரியல, நீ தப்பான பக்கத்துல நின்னு பாக்குற அப்படின்ற மாதிரி நிறைய டைலாக் எல்லாம் சொல்லி இவருடைய மனசை கலைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னா இல்லையா. அந்த விஷயத்துல எல்லாத்தையும் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு எதுவா இருந்தானே பாத்துக்கலான்ற மாதிரி இவ பட்டிக்கு சந்தோஷமா மேல ஏறி போய்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அலாஸ் ராமோஸோட பவர் என்னன்றதையும் ஒரு அளவுக்கு தெல்ல தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி இல்ல புரியலனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, திரும்ப இன்னொரு தடவை இந்த வீடியோ பாருங்க. அப்படியும் இல்ல எனக்கு புரியலனா எனக்கு இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா கேப்ரியல் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் ஏன் இதெல்லாம் தேடி வரான்றதுக்கான பதில் கேட்டீங்கன்னா அது என்னால இப்போதைக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாமே ஃபைனல் எபிசோட்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதனால அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஸ்டோரி கூட போகும்போது தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா நான் பண்ற வீடியோ நல்லா இருக்குதா இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல ஏதாவது மாத்தணுமான்னு இன்னனே எனக்கு கொஞ்சம் புரியல. ஏன்னா நிறைய பேர் இப்ப என்ன பண்றீங்கன்னா ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா வந்துட்டு இருந்தல ஐ எம் பிரசன்ட் குழந்தை நல்லா இருக்கு அது மட்டும் தான் சொல்றீங்களே தவிர நம்ம சேனலை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிவ்யூ யாருமே கொடுக்க மாட்டீங்க. அதனால நம்ம சேனல்ல இதை மாத்திரம் நல்லா இருக்கும் அது மாத்திரம் நல்லா இருக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பர்சனல் தாட்ஸ் இருக்கும். அதனாலதான் நான் எப்பயுமே எண்டிங்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்பேன். சோ நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ வந்துட்டு ப்ரோன்ற மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கமெண்ட் ஒரு அளவுக்கு தவிர்த்துட்டு இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த தாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை கமெண்ட் பண்ணுங்கப்பா. அது மூலியமா நம்ம சேனல்ல நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.